ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் காண்டி. இன்றைக்கு உலகம் சோசியல் மீடியா ஏஐ இணையம்னு சொல்லி எங்கெங்கேயோ போயிட்டு, ஆனால் அப்படி போன பிறகும் இன்றைக்கு இந்த புத்தக வாசிப்பு அப்படின்றது அருகி கொண்டு போகுது. உலகம் வந்ததால அநேகமானாக்களுக்கு புத்தக வாசிப்பு அப்படின்றது தெரியாது. அடுத்த சந்ததிக்கு இப்படி ஒரு ஹோபி இருந்தது, புத்தக வாசிப்பு அப்படி ஒரு ஹோபி இருந்ததுன்றே தெரியாது. இப்போ அருகி கொண்டு வர இந்த புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக ஓமந்தை பொது நூலகம் இன்றைக்கு ஓமந்தை பேருந்து நிலையத்தில் கண்காட்சிப்படுத்தியிருக்காங்க, புத்தகங்களை கண்காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் புத்தக வாசிப்பு ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. ஓமந்தை பொது நூலகத்துக்கு சார்பான வாழ்த்துக்கள். இப்போ நாங்க இதை பற்றிய கருத்துக்களையும் இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற நூல்களை பற்றியும் பார்க்க போறோம். முதல்ல இந்த கண்காட்சி பற்றிய கருத்துக்களை இதுல கேட்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். இப்போ இந்த கண்காட்சி படுத்திருக்கானே பொது நூலகம் சம்பந்தமா, இந்த கண்காட்சி எதுக்காக, இந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கண்காட்சியானது நூலகன் கண்காட்சியானது வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையில 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி வாரத்தை முன்னிட்டு ஓமந்தை உபாலுவலகமான வவுனியா தெற்கு தமிழ் பிரதேசவின் ஆளுகைக்குட்பட்ட ஓமந்தை பொது நூலகத்தின் மூலம் இந்த நூலக நடமாடிய கண்காட்சியானது ஓமந்தை மத்திய கல்லூரி முன்பாக இதை நாங்கள் நடத்தியிருக்கோம். நோக்கம் என்னென்று சொன்னால், இந்த பற்றிய காலகட்டத்தில் இந்த நூலகத்தின் வளர்ச்சியும் அபிவிருத்தியுமானது கூடுதலாக இதை அறிய கொண்டு போகுது. ஏன் காரணம் என்று சொன்னால், இந்த புதிய தொழில்நுட்பங்கள், அந்த தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சியின் காரணமாக இந்த நூலகத்தை வாசகர்கள் பாவிக்கிற விதம் குறைவாக காணப்படுகிறது. இதனால் அந்த நூலகத்தில் காணப்பட்ட புத்தகங்கள் அனைத்தும் காலப்போக்கில் ஒரு பழுதடைந்த நிலைக்கு அறிவிப்பு தன்மை காணப்படுகிறது. ஆகவே இதை நாங்கள் ஒரு வழி உலகத்துக்கு இந்த நூலகத்தின் சிறப்பு, இந்த நூலகம் அமைந்திருக்கிற இடம், சூழல், இதை கிராமப்புற மட்டங்களுக்கு நாங்கள் இதை கொண்டு சேர்ந்து நூலகத்தை நாங்கள் வளர்ச்சி அடைய வேணும். ஏனென்று சொன்னால், இப்பயே நாங்கள் நூலகத்தை பாவிக்காமல் வாசகரை பாவிக்காமல் விட்டால் இந்த நூலகம் என்னென்று சொன்னால் இந்த இருக்கிற இடமே காலப்போக்கில் இல்லாமல் போகும். ஆகவே இப்படியான தேவையை இனங்காண்டு இந்த நூலக நடமாடும் சேவையை இந்த உள்ளூராட்சி வாரத்தின் மூலம் கலை இலக்கியம் நாள் என்று சொல்லி ஒதுக்கி இன்றைய நாளை நாங்கள் இந்த நூலக கண்காட்சி செய்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஊர்பட்ட எல்லா வகையான புத்தகங்களும் காட்சிப்படுத்தப்படுகின்றது. இவ்வளவு எங்களுடைய ஓமந்தை பொது நூலகத்தில் இருக்கின்றது. இந்த ஓமந்தை பொது நூலகத்துக்கு இங்குள்ள கிராம மக்கள், இளைஞர்கள், யுவதிகள் மற்ற சிறார்கள் இந்த நூலகத்தை பயன்படுத்த வேணும். பயன்படுத்தினால்தான் இந்த ஓமந்தை கூறிய ஒரு மிக பொக்கிசமான இடமாக இந்த நூலகம் காணப்படுகிறது. இந்த நூலகத்தை நாங்கள் அனைவரும் இனப்பத பேதமின்றி இந்த கிராமத்தில் உள்ள அயல் கிராமங்கள், இந்த கிராமங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நூலகத்தை பயன்படுத்தி வாசகர் அதிகரிப்பதன் மூலம்தான் நூலகத்தை அபிவிருத்தி அடைஞ்சு வடமாநிலத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு இந்த நூலகத்தை கொண்டு போகலாம் என்று எனது நோக்கம். ஆகவே இதை எல்லாரும் பயன்படுத்தணும் என்று சொல்லி தான் இந்த நூலகத்துக்கு வர வேண்டும் என்று தான் என்னுடைய வேண்டும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.